நம்ம பேஜ்ல ஃபாலோ பண்ற நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பிகினரா இருக்கீங்க. ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு இன்பாக்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஒன் ஆஃப் தி மெயின் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹேர் ரிமூவ் பண்றது, ஃபேஷியல் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரைடா இருக்காங்கன்னா ஆன் ஸ்பாட்டுக்கு எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுல இருந்து காமனா இருக்கீங்கனாலும் ஏதாச்சும் ஒரு இமீடியட்டா ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா ஒரு மினி ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வேணும்னா நீங்க ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து தாராளமா ரிமூவ் பண்ணலாம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா க்ரோ ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் பண்ற ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்ஸ்ல இருக்கு, தென் வந்துட்டு இங்க சைட்ஸ் ஆஃப் தி ஃபேஸ்ல எல்லாமே இருக்கு. நம்ம ஃபேஷியல் ஹேர் வந்து அழகா ரிமூவ் பண்ணலாம். மார்க்கெட்ல இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேஷியல் ரேசஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃபா நீங்க எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரைடுக்கு வந்துட்டு நீங்க பண்ணுங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி ரேசர் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒன் டைம் யூஸ் பண்ண போறேன். பிரைடலுக்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒரு டைம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதை வீசிடணும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் தட் அது ரொம்ப ஹைஜீனா மெயின்டைன் பண்ணுங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்மளோட பேஸ் வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். சேம் டைம் வந்துட்டு இதுல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், நல்ல குவான்டிட்டி வாட்டர் பேஸ்ல இருக்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு நல்லா சோப்பி பேஸ்டா இருக்கணும். அப்ப நம்ம ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப அழகா ஃப்ளாலெஸ்ஸா வந்துடும். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் வந்துட்டு சோப் இருக்கும்போதும் சரி, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் வந்து நல்லாவே விசிபிளாக தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபேஸில் வந்து எந்த ஒரு பிம்பிள் மார்க் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது, ஆக்டிவ் பிம்பிள், ப்ளீட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சைடில் இருக்க ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஜென்டிலாக ஸ்கின் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்வர்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரேஸ் பண்ணணும். சேம் டைம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் லைன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்படி ஒரு பேஸ் பண்ணிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணும்போது மேக்கப் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாமே வந்துடும். இதை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கிளென்ஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த சைடில் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி நான் எப்படி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுன்னு ஷோ பண்ணுறேன். ஹேர் க்ரோ வந்து கம்மியாக இருக்குன்னா ரொம்ப கம்மியான ஹேர் தான் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி அகெயின் திக்காலாம் வராது. சேம் எப்படி ஹேர் க்ரோ இருக்கோ அதே மாதிரி எடுத்திங்கன்னா ஹேர் க்ரோ வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் ஆகாது. நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப திக்கான ஹேராக வந்துடும். ஸோ தட் வந்துட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து ஹேர் லைன்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஐஸ் கியூப், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப்க்கு பிரைடுக்கு பண்ற மாதிரினா இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஸ்கின் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஸோ அதற்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.